வெல்கம் டு வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா ஜூன் 9th and 10th கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நியூஸ் என்ன பார்க்க போகிறோம்னா, சிங்கப்பென் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்மளோட சிஎம் வந்து பார்த்தோம்னா அஃபிஷியலாக வந்து பார்த்தோம்னா சிங்கப்பென் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் என்ற ஃபோர்ஸை வந்து பார்த்தோம்னா அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாரு. என்றைக்கு லான்ச் பண்ணாங்கன்னா, ஸோ 9 ஜூன். ஸோ ஜூன் 9 வந்து பார்த்தோம்னா இந்த டேட் ஞாபகம் வச்சுப்பேன். இது கண்டிப்பாக வந்து கேட்பாங்க என்றைக்கு வந்து லான்ச் பண்ணாங்கன்னு. ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தா அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களோட முழு நோக்கம் என்ன, இவங்களோட முழு நோக்கம் என்னென்னா, பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய க்ரைமை வந்து பார்த்தோம்னா தடுக்கணும், ஓகேங்களா, குற்றங்களை மொத்தமாக வந்து குறைக்கணுன்றது தான் இந்த சிங்கப்பென் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸோட எண்ணமும், ஓகேவா. இதுக்காக வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கு வந்து பார்த்தா 354 கோடி வந்து பார்த்தா ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தோம்னா 2545 பேர் வந்து பார்த்தோம்னா இந்த ஃபோர்ஸில் வந்து பார்த்தோம்னா க்ரியேட் பண்ணியிருக்காங்க பர்சனல்ஸு. இது வந்து பார்த்தோம்னா ஆல் உமன் போலீஸ் யூனிட், முழுக்க பெண்களால் நிர்வகிக்கப்பட்ட ஒரு யூனிட்டு. ஸோ இவங்களை வந்து பார்த்தோம்னா க்ரைமை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுவாங்க, ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, பெண்களை பாதுகாப்பாங்க, அதே போல் எந்த ஒரு க்ரைம் நடக்காமல் பார்த்துப்பாங்க. ஸோ 24/7 யாராச்சும் வந்து பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒரு பெண்கள் வந்து பிரச்சனை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கால் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்தோம்னா உடனடி நடவடிக்கை வந்து எடுப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தோம்னா சிங்கப்பென் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு டேட் தெரியணும். ஸோ என்ன ஃபண்டு இதுன்னு தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ இது தாண்டி வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா என்ன ஃபங்க்ஷன்ன்றதை வந்து பார்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. ஸோ முக்கியமான அந்த பொது இடத்துல வந்து பார்த்தா கண்காணிக்கணும். ஸோ இவங்களை வந்து பார்த்தோம்னா பேட்ரோலிங் மூலமாக வந்து பார்த்தோம்னா பொது இடத்துல வந்து பார்த்தா கண்காணிப்பாங்க. அப்புறமா வந்து பார்த்தா பெண்களுக்கு குழந்தைகளுக்கு வந்து பார்த்தோம்னா வன்முறை வந்து தடுக்கிறது, ஓகேங்களா, ஏதாச்சும் எந்த ஒரு வயலன்ஸ் இல்லாமல் தடுக்கிறது அவங்களோட வேலையாக இருக்குது. ஸோ குற்றங்கள் வந்து எங்கெல்லாம் வந்து நிகழ வாய்ப்பு இருக்கோ, ஓகே, எந்த இடத்துலலாம் வந்து பார்த்தோம்னா ஒரு வல்னரபிள் ஜோன்ஸ் இருக்கும், அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இவங்க பேட்ரோலிங் பண்ணணும், அந்த இடத்துல எந்த ஒரு குற்றமும் நடக்காமல் பார்த்துக்கொள்ளணும், ஓகேவா. ஸோ இதனால் வந்து பார்த்தோம்னா பெண்களுக்கும் வந்து பார்த்தா ஒரு நம்பிக்கை வந்து வரும். ஸோ போலீஸ் இங்கே தான் இருக்காங்க, நம்ம பக்கத்தில் தான் இருக்காங்க, நம்ம பாதுகாப்பாக தான் இருக்கோம், அந்த ஒரு நம்பிக்கை வந்து பார்த்தோம்னா இவங்க உண்டாக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மக்களும் இந்த போலீஸை இணைஞ்சி வந்து பார்த்தோம்னா ஒரு பாதுகாப்பான ஒரு சமுதாயத்தை உருவாக்கணுன்றது தான் இந்த சிங்கப்பென் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸோட முக்கிய செயல்பாடாக வந்து இருக்குது, ஓகேவா. ஸோ ஃபங்க்ஷன் தெரிஞ்சு வச்சுங்க. எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா 9 ஜூன் வந்து பார்த்தோம்னா ராஜரத்தினம் ஸ்டேடியத்தில் எக்மோரில் வந்து பார்த்தோம்னா இந்த ஃபோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 354 கோடி வந்து பார்த்தோம்னா இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க ஃபஸ்ட் ஃபேஸ்க்காக. ஸோ இதான் நம்ம ஃபஸ்ட் நியூஸை பார்க்குறோம். அடுத்த நியூஸ் பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தா முக்கியமான நியூஸு. ஸோ சிஎம் இன்டிகிரேட்டட் அர்பன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் மிஷன். இப்போ தமிழ்நாடு சிஎம் வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய நகர்ப்புற ஏரியா, அர்பன் ஏரியாஸை வந்து டெவலப் பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு பிளான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு பிளான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த பிளானில் என்ன சொல்ல வராங்க அப்படி பார்த்தோம்னா, அடுத்த 5 வருஷத்தில் 2026லேருந்து 31க்குள்ளே இந்த அர்பன் ஏரியா, ஓகே, இந்த நகர்ப்புற இருக்கக்கூடிய ஏரியா உட்கட்டமைப்பு, ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேசிக்காக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்காக 1.5 லட்சம் கோடி வந்து செலவு பண்ணலாம், ஓகேங்களா, அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படின்னா அடுத்த 5 வருஷத்துக்கு ஒரு பிளான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ கோடி வந்து பார்த்தா அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து நிறைய ஸ்கீம்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதை வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன டாஸ்க்காக வந்து இதை முடிப்பாங்க, ஓகேவா. இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா அந்த பிளானில் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 1.5 லட்சம் கோடி வந்து செலவு பண்ணலாம். இதோட பேர் என்னென்னா சிஎம் இன்டிகிரேட்டட் அர்பன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் மிஷன், சிஎம்ஐ யூடிஎம், ஓகேங்களா. இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படி பார்த்தோம்னா, ஒன்று வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா நகர்ப்புற ஏரியாலையும் வந்து பார்த்தோம்னா 24/7 வந்து பார்த்தோம்னா தண்ணி வந்து கிடைக்கணும், எல்லாருக்கும் வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு குடிநீர் வந்து வழங்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் வேஸ்லாம் வந்து பார்த்தோம்னா மறு உருவாக்கம் பண்ணணும். இங்கே இருக்கக்கூடிய அடையார், கூவம், அதுக்கடுத்து பார்த்தோம்னா பக்கிங்கம் கால்வாலாம் வந்து பார்த்தா வாட்டர் வேஸ்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். 5 லட்சம் மரங்கள் வந்து பார்த்தோம்னா அர்பன் ஏரியாவில் நடணும். நிறைய பார்க்ஸ் எல்லாம் வந்து உருவாக்கணும், பயோடைவர்சிட்டி பார்க், ஸ்பான்ச்சி பார்க்லாம் உருவாக்கி இங்கே இருக்கிற நகர்ப்புற ஏரியா வந்து பார்த்தோம்னா பசுமை நகர்ப்புறமாக மாற்றணுன்றது தான் இதோட நோக்கமாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தா ஒட்டுமொத்தமாக இவ்வளோ கோடி வந்து பார்த்தோம்னா ஒதுக்கியிருக்காங்க, ஓகேவா. இது வந்து பார்த்தோம்னா ஸ்கீம்ஸாக வந்து பார்த்தோம்னா இனிமேல் வந்து செயல்பாட்டுக்கு வரும். இது ஒரு திட்டம், ஓகேவா, திட்டம். இது வந்து பார்த்தோம்னா ஸ்கீம்ஸாக வந்து இனிமேல் வந்து செயல்பாட்டுக்கு வரும். ஸோ முக்கியமாக வந்து பார்த்தோம்னா அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் டவுன் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய பேசிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும், உட்கட்டமைப்பு வந்து பார்த்தோம்னா இன்னும் உயர்த்தணுன்றது இதோட நோக்கம், இந்த திட்டத்தோட நோக்கம். ஸோ அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்த நியூஸ் நம்ம பார்க்க போகிறது வந்து கேரளா மையப்பத்தின நியூஸு. ஸோ கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே வைல்ட் லைஃப், ஓகேங்களா, இங்கே வனவிலங்கு குற்றங்கள் நடக்கும், வைல்ட் லைஃப் க்ரைம்னு சொல்லுவாங்க.
ஸோ இதை வந்து விசாரிக்கிறதுக்காக தனிப்பட்ட ஒரு நீதிமன்றத்தையும் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா, கோர்ட் தனியாக வந்து பார்த்தா ஆன்லைன் கோர்ட் வந்து பார்த்தோம்னா உருவாக்கியிருக்காங்க. இந்த கோர்ட்டோட முழுக்க வேலை வந்து பார்த்தோம்னா வைல்ட் லைஃப் கிரைம் மட்டும் விசாரிப்பாங்க. ஓகே, மற்ற குற்றங்கள் இல்லாமல் வெறும் இந்த வனவிலங்கு பற்றி இருக்கக்கூடிய குற்றங்களை மட்டும்தான் விசாரிப்பாங்க. இதை வந்து பார்த்தோம்னா கேரளா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலேயே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் இவங்க தான் வந்து இந்த இனிஷியேட்டிவ், இந்த வைல்ட் லைஃப் குற்றத்துக்காக தனிப்பட்ட ஒரு கோர்ட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதுதான் நியூஸு. இது தாண்டி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா ஆக் பிளாட்ஃபார்ம், ஓகேங்களா, இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா ஆக் பிளாட்ஃபார்ம் வைல்ட் லைஃப் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. வைல்ட் லைஃப் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியான்ற ஆர்கனைசேஷன் இருக்குது. இவங்க வந்து பார்த்தோம்னா ஆக் சிஸ்டம்ன்றதை உருவாக்கியிருக்காங்க. எப்போனா 2019. ஓகேவா, இதில் என்ன இருக்கும், இந்த ஆக் சிஸ்டத்தில் என்ன இருக்குன்னா, ஸோ இந்தியாவை முழுக்க வைல்ட் லைஃப் கிரைம் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த வெப்சைட்டில் நம்ம வந்து போகும்போது என்டர் பண்ணி நம்ம உள்ளே போகிறோன்னா வைல்ட் லைஃப்பில் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இந்த குற்றங்களில் ஈடுபட்டாங்க, இவங்ககிட்ட யானை தந்தம் இருந்தது, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட பேரும் அவங்கள என்ன குற்றம் பண்ணியிருக்காங்க, அவங்க எந்த தண்டனை வந்து அறிவிச்சிருக்காங்க பற்றி அவங்கள பற்றி முழு ஹிஸ்ட்ரி வந்து இந்த ஆக் சிஸ்டத்தில் இருக்கும். இப்போ கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் லெவலில் வந்து வந்து பார்த்தோம்னா கோர்ட்டை உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா, ஒரு கோர்ட்டை உருவாக்கி இதையும் லிங்க் பண்ணிட்டாங்க. இப்போ கேரளாவில் யாராச்சும் தப்பு பண்ணாங்கன்னு இந்த வெப்சைட்டில் வந்து லோட் ஆச்சுன்னா அந்த கேஸ் நேராக வந்து பார்த்தா கோர்ட்டுக்கு போயிடும். ஓகே, இவர் வந்து பார்த்தோம்னா இந்த ஊரில் தப்பு பண்ணியிருக்காரு. அப்போ அந்த கோர்ட் வந்து கூப்பிட்டு விசாரித்து விரைவாக வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து அவங்க தண்டனை வந்து வழங்குவாங்க. ஸோ இதுதான் வந்து கேரளா கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சுக்கணும், இந்த ஆக் சிஸ்டம் வந்து பார்த்தோம்னா வைல்ட் லைஃப் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா அவங்க உருவாக்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம்னா குற்றங்கள், வைல்ட் லைஃப் குற்றங்கள் யாரெல்லாம் வந்து பார்த்தோம்னா வனவிலங்கு இதில் குற்றங்கள் பண்ணுறாங்களோ அவங்களோட பேர், அவங்க என்ன குற்றம் பண்ணாங்கன்னு இதில் இருக்கும். ஸோ இதையும் ஒரு கோர்ட்டையும் லிங்க் பண்ணிட்டாங்க. ஸோ கேரளாவில் சேர்ந்தவங்க பற்றி இந்த வெப்சைட்டில் ஏறினோடனே நேராக அந்த கோர்ட்டுக்கு போயிடும். அந்த கோர்ட் வந்து பார்த்தா விசாரித்து அதிவேகமாக வந்து பார்த்தோம்னா தீர்ப்பு வந்து தருவாங்க. ஸோ இதுதான் கேரளா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் பார்ப்போம். ஸோ அடுத்த நியூஸ் வந்து பார்த்தா சிப்ரி ரிப்போர்ட். இப்போ வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆண்டு வந்து பார்த்தோம்னா இந்த சிப்ரி ஆனுவல் புக்கு வந்து வெளியிடுவாங்க. ஸோ இந்த சிப்ரினா என்ன, இவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை கிளியராக பார்ப்போம். ஸோ இந்த சிப்ரினா என்ன, ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஓகேங்களா, இது வந்து பார்த்தோம்னா ஸ்டாக்ஹோம் அந்த ஊரை மையப்படுத்தின ஒரு இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஸோ இவங்களோட வேலை என்ன பார்த்தோம்னா ஒவ்வொரு நாட்டிலையும் ஆர்மி மிலிட்ரிக்காக எவ்வளவு செலவு பண்ணுறாங்க, டிஃபென்ஸுக்காக எவ்வளவு செலவு பண்ணுறாங்கன்றத கணக்கெடுப்பாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா இம்போர்ட் பண்ணுறாங்க, இப்போ எந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா இவங்க டிஃபென்ஸ் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட்டை இம்போர்ட் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா இவங்ககிட்ட நியூக்ளியர் ஆர்சனல்ஸ், ஓகே, நியூக்ளியர் அணுகுண்டு இருக்குது, எத்தனை அணுகுண்டு இவங்ககிட்ட இருக்குது, இந்த மாதிரி முக்கியமான டிஃபென்ஸ் ரிலேட்டட் நியூஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு நாட்டை பற்றி வந்து பார்த்தோம்னா இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஆண்டு வந்து பார்த்தோம்னா ஆனுவல் புக்கு மாதிரி. ஸோ இந்த வருஷத்தோட புக்கு வந்து விட்டுருக்காங்க. அதில் வந்து இந்தியாவை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து இந்த சிப்ரி ரிப்போர்ட்டு. இப்போ இந்தியாவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது இந்தியா வந்து பார்த்தோம்னா 91 பில்லியன் வந்து பார்த்தோம்னா செலவு பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் வந்து பார்த்தோம்னா மிலிட்ரி ரிலேட்டடாக வந்து பார்த்தோம்னா 91 பில்லியன் வந்து செலவு பண்ணியிருக்கோம். இதை போன ஆண்டு பார்த்தோம்னா 86 பில்லியன் இருந்தோம். இப்போ வந்து பார்த்தோம் 91 மில்லியன் வந்து பார்த்தோம்னா நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அது சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலே வந்து பார்த்தோம்னா இந்த மிலிட்ரியில் செலவு பண்ணுறதுல இந்தியா வந்து 5வது நாடு. ஓகேங்களா, 5th கண்ட்ரி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா யூஎஸ்ஏ வந்து பார்த்தோம்னா 954 பில்லியன் செலவு பண்ணுறாங்க. பாருங்கள், நம்மளை விட 10 மடங்கு அதிகமாக செலவு பண்ணுறாங்க. இந்தியா வந்து பார்த்தா உலகத்துலேயே 5வது நாடு, 5th கண்ட்ரி. நம்ம வந்து பார்த்தா 91.4 மில்லியன் வந்து நம்ம செலவு பண்ணுறோம். ஓகேவா, சரி. அடுத்து இப்போ இம்போர்ட்டில் பார்த்தோம்னா நம்ம தான் வந்து 2வது. இதே வந்து மிலிட்ரி செலவு பண்ணுறதுல வந்து பார்த்தோம்னா நம்ம 5வது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா இந்த அணுகுண்டு நியூக்ளியர் ஆர்சனல்ஸ் வந்து பார்த்தோம்னா 190 இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 190 இருக்குது இந்தியாவில். இதில் வந்து பார்த்தோம்னா 12 வந்து பார்த்தோம்னா நம்ம டிப்ளாய் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து அதை வந்து ரெடியாக வச்சுன்னு இருக்கோம். யாராச்சும் நம்மளை வந்து நியூக்ளியர் அட்டாக் பண்ணாங்கன்னா நம்ம வந்து நேரடியாக அட்டாக் பண்ணுற மாதிரி நம்ம 12 வந்து செட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 178 வந்து பார்த்தோம்னா நம்மக்கிட்ட வந்து ஸ்டோரேஜாக வச்சுருக்கோம். நம்மளை வந்து பார்த்து சேமிப்பு கிடங்களில் இருக்குது. இதெல்லாமே வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா இந்த சிப்ரி என்ற இயர் புக்கில் வந்து இந்தியாவை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நிறைய எக்ஸாம்பிள் வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தோம்னா உலகத்துலேயே நம்ம தான் வந்து பார்த்தோம்னா 5வது அதிகமாக மிலிட்ரிக்கு செலவு பண்ணுறோம். எவ்வளோ செலவு பண்ணுறோம்? 91 பில்லியன் வந்து செலவு பண்ணுறோம். நியூக்ளியர் வெப்பன்ஸ்
பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட அணுகுண்டு பொறுத்த 190 இருக்குது. அதில் 12 வந்து நம்ம டிப்ளாய் பண்ணியிருக்கோம். இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் வந்து உலகத்தில் 2வது லார்ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணுறோம். யுக்ரைன் தான் ஃபஸ்ட்டு, நம்ம தான் அதிகமாக இம்போர்ட் வந்து பண்ணுறோம். எந்த நாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோன்னா ரஷ்யா. 36% வந்து பார்த்தோம்னா நம்ம ரஷ்யா கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ரிப்போர்ட் தான் இந்த சிப்ரி ரிப்போர்ட். ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒவ்வொரு நாட்டை பற்றி இவங்க சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு அவார்டு, ஓகேங்களா? UN மிலிட்ரி ஜெண்டர் அட்வொகேட் ஆஃப் த இயர் அவார்டு. UN மிலிட்ரி ஜெண்டர் அட்வொகேட் ஆஃப் த அவார்டு. ஸோ இந்த அவார்டு வந்து பார்த்தோம்னா யாருக்கு தருவாங்கன்னா UN பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு தருவாங்க, ஓகேங்களா? யூஎனில் இருக்கக்கூடிய பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். இப்போ 2 நாட்டுக்கு பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து பார்த்தோம்னா UN வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டில் இருக்கிற ஆர்மி பீப்புள்ஸும் அதில் இருப்பாங்க. அவங்க போயிட்டு ஹியூமனிடேரியன் ஏதாச்சும் வந்து அந்த போரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இந்த அவார்டு வந்து தருவாங்க. இதை இந்தியாவை மையப்படுத்தின ஒரு மேஜருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. யாருன்னா அபிலாஷா பாராக். ஸோ அபிலாஷா பாராக்கு வந்து பார்த்தோம்னா இந்த UN ஜெண்டர் அட்வொகேட் ஆஃப் த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இவங்க ஹரியானாவை சார்ந்தவங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் இந்தியாவில் வந்து பார்த்தா 2 பேர் வாங்கியிருக்காங்க. இப்போ இவங்க 3ஆவதாக வந்து பார்த்தோம்னா 2025 வாங்கியிருக்காங்க, ஓகேவா? இவங்க இப்போ லெபனானில் வந்து இருக்காங்க, ஓகே? லெபனானில் வந்து பார்த்தோம்னா இவங்க ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் வந்து பண்ணுறாங்க. எப்போவுமே வந்து பார்த்தோம்னா இந்த UN பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் வந்து பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்க, ப்ளூ ஹெல்மெட்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இப்போ ப்ளூ கலரில் வந்து பார்த்தா கேப் போட்டிருக்காங்க. இவங்களோட ஹெல்மெட்டும் வந்து பார்த்தோம்னா ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ அவங்கள வந்து ப்ளூ ஹெல்மெட் சொல்லுவாங்க. இவங்க வந்து பார்த்தோம்னா பீஸுக்காக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக யூஎன்னால் டிப்ளாய் பண்ணப்பட்ட ஒரு மக்கள், ஓகேவா? ஒரு ஆர்மி பீப்புள். ஸோ இந்தியாவிலே வந்து பார்த்தோம்னா 3rd வந்து பார்த்தோம்னா இந்த அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க அபிலாஷா பாரக். ஸோ அடுத்து நம்ம பார்க்கும்போது ஃபிலிம்ஸ் பாயிண்டர். ஃபிலிம்ஸ் பாயிண்டரில் டேரெக்டாக கேட்கக்கூடிய சில ப்ரிலிமினரி இன்ஃபர்மேஷனை பார்ப்போம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கேரளா கவர்மெண்ட். ஸோ கேரளாவில் வந்து பார்த்தோம்னா புதிய கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க, பார்த்தோம். ஸோ கேரளாவில் வந்து பார்த்தோம்னா ஃப்ரீ பஸ். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து விடியல் பயணம் இருக்குது, ஓகே? பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் இருக்குது. அதே மாதிரி கேரளாலேயும் வந்து பார்த்தோம்னா இந்த ஃப்ரீ பஸ் ட்ராவல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை வந்து கேபினெட் வந்து பார்த்தோம்னா ஜூன் 10 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜூன் 15 பார்த்தோம்னா பெண்கள் மற்றும் டிரான்ஜெண்டர் வந்து பார்த்தோம்னா ஆர்டினரி பஸ் சாதாரண பேருந்தில் வந்து பார்த்தோம்னா ஃப்ரீயாக வந்து பயணம் வந்து பண்ணிக்கலாம். இதோட ஸ்கீமோட பேர் என்னென்னா பிரியதர்ஷினி ஃப்ரீ பஸ் ஸ்கீம். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஸ்கீமோட நேம் வந்து தெரிஞ்சு வச்சுப்போம், ஓகேவா? ஸோ இந்தியா முழுக்க வந்து பார்த்தோம்னா 9 ஸ்டேட்டில் வந்து பார்த்தோம்னா இந்த ஃப்ரீ பஸ் ஸ்கீம் வந்து இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ப்ரிலிமினரியில் ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு பேர்கள் வந்து இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா மேட்ச் த ஃபாலோவிங்கோ இல்லை டேரெக்டாக கொஷினை வந்து கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தியா முழுக்க வந்து பார்த்தோம்னா 9 ஸ்டேட்டில் வந்து பார்த்தோம்னா இந்த ஃப்ரீ பஸ் ஸ்கீம் வந்து இயங்குது, ஓகேவா? ஸோ பெண்கள் வந்து பார்த்தோம்னா இலவசமாக அதில் வந்து பயணம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்க்கும்போது 2019 வந்து பார்த்தோம்னா டெல்லியில் வந்து பிங்க் டிக்கெட், ஓகேங்களா? பிங்க் டிக்கெட் ஸ்கீம்னு நான் விட்டாங்க. ஸோ டெல்லியில் தான் வந்து பார்த்தோம்னா முதல் பெண்கள் வந்து இலவசமாக டெல்லி பேருந்துகளை பயன்படுத்தலாம்னு சொன்னாங்க. 2வது வந்து பார்த்தோம் தமிழ்நாடு. ஸோ விடியல் பயணம் 2021 வந்து பார்த்தா ஆர்டினரி பஸ், ஆர்டினரி பஸ்ஸில் ஃப்ரீயாக வந்து பெண்கள் வந்து பயணம் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா இதை வந்து கர்நாடகாவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ கர்நாடகா 3வது ஸ்டேட்டு. சக்தி ஸ்கீம் அங்கே என்னென்ன பேர்னா சக்தி ஸ்கீம். ஸோ ஆர்டினரி பஸ்ஸு தான் அங்கேயும். ஸோ 2023 வந்து பார்த்தோம்னா சக்தி ஸ்கீம் கர்நாடகா. 4வது எங்கன்னா தெலுங்கானா மகாலட்சுமி ஸ்கீம். ஸோ தெலுங்கானாவில் பார்த்தோம்னா மகாலட்சுமி ஸ்கீம். அடுத்து பஞ்சாபில் வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான பேரை வந்து அறிவிக்கல, பெண்களுக்கு மட்டும் இலவசம். அப்புறமா வந்து பார்த்தோம்னா 6வது ஆந்திரப்பிரதேஷ் பாரு ஸ்ரீ சக்தி ஸ்கீம். ஸோ ஸ்ரீ சக்தி ஸ்கீம்னா ஆந்திரா, இதே சக்தி ஸ்கீம்னா கர்நாடகா, ஓகேவா? அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எந்த ஒரு பேரும் வைக்கல. அடுத்து வெஸ்ட் பெங்காலில் வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு பேரும் இல்லை. இப்போ வந்து பார்த்தா கேரளாவில் வந்து பார்த்தா ஃப்ரீ பஸ் ஸ்கீம். ஸோ இதுலேருந்து பார்த்தோம்னா சில ஸ்டேட்டில் வந்து பேர் இருக்குது, அந்த ஸ்டேட்டை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். ஒன்று வந்து பார்த்தோம்னா பிங்க் டிக்கெட்னா வந்து பார்த்தோம்னா டெல்லி, விடியல் பயணம்னா வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு, இதே சக்தி ஸ்கீம்னா வந்து பார்த்தா கர்நாடகா, மகாலட்சுமினா வந்து தெலுங்கானா. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஸ்ரீ சக்தினா வந்து ஆந்திரப்பிரதேஷ். அடுத்து வந்து பிரியதர்ஷினா கேரளா. ஸோ ஞாபகம் வச்சுங்க, இது கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் வந்து உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோவிங்கோ இல்லைனா வந்து டேரெக்டாக வந்து கேட்டிருப்பாங்க. எல்லாமே பார்த்தோம்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான். ஸோ ஆந்திரப்பிரதேஷ் இருந்தாலும் சரி, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா. ஸோ இங்கெல்லாம் ஃப்ரீ பஸ் இருக்குது. ஒவ்வொருத்தில் ஒரு பேர் இருக்குது. இந்த பேர் வந்து கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஏன் வந்து பண்ணுறாங்க, இது நோக்கம் என்ன? ஸோ பெண்களுக்கும் வந்து பார்த்தோம்னா அவங்க வேலைக்கு போகிறதுக்கு அவங்க பேர்டனை வந்து கம்மி பண்ணணும், ஓகேங்களா? அவங்கள வந்து ஜாப்ஸில் நிறைய ப்ரொமோட் பண்ணணும், ஓகேவா? அவங்களோட பார்ட்டிசிபேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி. ஸோ ரொம்ப உள்ளே இருக்கக்கூடிய பஸ்லேயே வந்து பார்த்தோம்னா பெண்கள் வந்து பயணித்து அவங்க ஊருக்கு போகணுன்றதெல்லாம் வந்து
இதில் சொல்ல வராங்க. பேசிக்காக வந்து இங்கே வந்து இயர் கொடுத்துருக்கேன், மேபி இயர் கூட கேட்கலாம். ஸோ லைனாக வந்து இயர் அந்த ஸ்கீம் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து பார்க்க போகிறது வந்து மெயின்ஸ் பாயிண்டர். ஸோ இன்றைக்கி மெயின்ஸ் பாயிண்டரில் என்ன பார்க்க போனால் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன்னா வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பார்த்தா 1.5 லட்சம் கோடி வந்து பார்த்தோம்னா அடுத்த 5 வருஷத்துக்கு செலவு பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்னென்ன ஸ்கீம்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் இருக்குது, தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தோம்னா இந்த அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நகர்ப்புற உட்கட்டமைப்பை மேம்படுத்த என்னென்ன ஸ்கீம் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் என்ன? பேசிக்காக ஒரு அர்பன் ஏரியா, ஒரு நகர்ப்புற ஏரியாவில் என்னென்னலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படும்? ஒன்று குடிநீர், 2வது ரோடு, 3வது சானிடேஷன், ட்ரைனேஜில் வந்து க்ளீனாக போகணும், அதுக்கடுத்து டிரான்ஸ்போர்ட்டு, அடுத்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இதுதான் ஒரு அடிப்படையான வசதி. இதுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் வந்து இருக்குது? ஒன்று வந்து பார்த்தோம்னா நம்ம இந்தியா லெவலில் பார்ப்போம். ஸோ இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய திட்டங்கள், இது தமிழ்நாடு லெவலில் இருக்கக்கூடிய திட்டங்கள். ஸோ இந்த 2 திட்டங்களை பார்த்துங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரெண்டுமே யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வந்து பார்த்தோன்னா அர்பன் ஏரியா பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க. ஸோ அர்பன் ஏரியானா என்ன? ஸோ அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள். என்னெல்லாம் இருக்குது அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்புறமா வந்து பார்த்தோம்னா அர்பன் பாப்புலேஷன் வந்து ஏறிக்கினே இருக்குது. இப்போ வந்து பார்த்தோம்னா 31% இருக்குது. இது 2030 வந்து பார்த்தோம்னா இந்த அர்பன் பாப்புலேஷன் வந்து பார்த்தா நகர்ப்புறத்தில் மொத்தமாக 40% மக்கள் வந்து வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அர்பன் தான் வந்து பார்த்தோம்னா க்ரோத் இன்ஜினாக இருக்குது. 63% ஜிடிபி வந்து பார்த்தோம்னா நகர்ப்புறத்துலேருந்து தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த ஏரியாவை டெவலப் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். இதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம், ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் என்னென்ன, இது வந்து பார்த்தோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கூட ஸ்கீம். ஸோ இந்த அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் பெரும்பான்மையாக வந்து பார்த்தா ஸ்டேட்லேயே வந்து அப்ளை ஆகும். ஸோ நீங்கள் ரெண்டுத்துலேயும் வந்து ஒரே ஸ்கீமை கூட மென்ஷன் பண்ணி ஆனால் ஊர்களில் வந்து மாற்றிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா ஸ்மார்ட் சிட்டி மிஷன் 2015 உருவாக்கப்பட்டது. இது மூலமாக வந்து ஒவ்வொரு நகரமும் வந்து ஒரு ஸ்மார்ட்டான நகரமாக உருவாக்கணும். ஸோ டெக்னாலஜி வைஸாகவும் சரி, அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸாகவும் சரி, ஸ்மார்ட் நகரமாக உருவாக்கணுன்றது தான் இதோட நோக்கமாக வந்து இருக்குது. அடுத்து பார்த்தா அம்ருத் மிஷன். ஸோ அம்ருத் மிஷன் 1.0, 2.0ன்னு இருக்குது. இதில் வந்து பார்த்தா பேசிக்கான வசதிகள், குடிநீர், சீவேஜ், அர்பன் டிரான்ஸ்போர்ட், இது எல்லாத்தையும் வந்து பேசிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கணும். முக்கியமாக வந்து பார்த்தா குடிநீர் எல்லாருக்கும் போய் சேரணுன்றது தான் இந்த அம்ருத் மிஷனு. அடுத்து வந்து பார்த்தோம்னா பிஎம் ஆவாஸ் யோஜனா அர்பன். ஸோ அனைவருக்கும் வீடு வந்து இருக்கணுன்றது தான் இந்த பிஎம் ஆவாஸ் யோஜனா. இது அர்பன் ஏரியாவில் இருக்குது. இது தாண்டி ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன் இருக்குது. பிஎம் கஜி சக்தி, ஓகே, இது ஒரு ஸ்கீம் இருக்குது. இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். இது அப்படியே நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா இதே ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம் வந்து மொத்தம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா 11 சிட்டியை வந்து ஸ்மார்ட் சிட்டியாக அறிவிச்சிருக்காங்க. அதை வந்து மாற்றணுன்னு. ஸோ அதை அப்ளை ஆகும். அப்படியே அம்ருத்தை பொறுத்த வரைக்கும் 30க்கும் மேற்பட்ட சிட்டிஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா அம்ருத் மிஷன் கீழே வருது. இது தாண்டி வந்து பார்த்தா தமிழ்நாடு அர்பன் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்குது. இன்டிகிரேட்டட் அர்பன் டெவலப்மெண்ட்ஸ் மிஷன் இருக்குது. நமக்கு நாமே திட்டம் இருக்குது. இது தாண்டி இப்போ உருவாக்கப்பட்ட அந்த பிளான், இப்போ நம்ம படித்தோன்னா ஒரு பிளான் 1.5 லட்சம் கோடி வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு இன்டிகிரேட்டட் அர்பன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் மிஷன் கீழே வந்து பார்த்தா சிஎம் வந்து இது வந்து ஒதுக்க போகிறாங்க. ஓகேங்களா? அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த செலவு பண்ணி இங்கே இருக்கக்கூடிய அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்த போகிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இது தாண்டி என்ன சேலஞ்சஸ் வந்து பார்த்தோம்னா இந்த அர்பன் ஏரியா பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து பார்த்தோம்னா அர்பன் ஃப்ளட், மழை பெய்யும் போது ஃப்ளட் ஆகிடுது, அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. கிளைமேட் சேஞ்சை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக பார்த்தோம்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்து ஸ்லம்ஸ் அதிகமாகுது. பேசிக்கான குடிநீர் அதெல்லாம் வசதிலாம் இல்லை. பிளானிங் வந்து ரொம்ப புவராக இருக்குன்றதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லிவிட்டு வே ஃபார்வர்ட் கொடுத்துட்டு ஸோ என்ன கன்க்ளூஷன்ன்றது இங்கே கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம மெயின்ஸ் பாயிண்டரில் பார்த்துருக்கோம். ஸோ கடைசியாக பார்க்கும்போது கொஷின் ஆஃப் த டே. ஸோ கொஷின் ஆஃப் த டேயில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு மையப்படுத்தி பப்ளிக் கிரிவன்ஸ் டே இஸ் கண்டக்டட் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா பொதுமக்கள் குறை தீர்க்கும் நாள் எப்போதுன்னு கேட்டிருக்கோம். என்றைக்கு வந்து நடக்கும் அப்படி கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ வந்து எவ்ரி வெனஸ்டே, ஆப்ஷன் பி வந்து எவ்ரி ஃப்ரைடே, ஆப்ஷன் சி வந்து எவ்ரி சாட்டர்டே, ஆப்ஷன் டி வந்து எவ்ரி மண்டே. ஸோ எது ஆன்சர்ஸ் நினைக்கணும் யூடியூப்பில் போஸ்ட் இருக்குது, நீங்கள் வந்து போல் பண்ணலாம். தேங்க்யூ.